டாக்டர் டேவிட் தயானந்தம் ஐயாவுடைய நல்வாழ்விற்காகவும் அவரை இழந்திருக்கிற குடும்பத்தின் மக்களுக்கு ஆறுதலுக்காகவும் நாம் இந்த கூடுகையை துவங்கலாம். நமது மதியில் வருகை தந்திருக்கிற ரவி ராயல் அண்ணன் அவர்கள் துவக்க இறை வேண்டுதலை நமக்கு ஏறெடுத்து கொடுக்கும்படியாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாயந்தர வேளையிலே நம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வந்து என் அண்ணனுடைய நினைவை நாங்கள் உமது பாதப்படியிலே கொண்டாட எங்களுக்கு தந்த ஒரு நல்ல காரியத்துக்காக நம்முடைய நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அவர் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் நாங்கள் நினைத்து அவருடைய வாழ்வுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்ல நம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் செய்ய போகிற இந்த காரியங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா? எங்களுக்காய் மரித்துவத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் மேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் மேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் மேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் மேசுநாதா. ஸ்தோத்திரம் மேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் மேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே என்றீகத்தில் வேறேயோரு தேற்றமில்லை பரனே. நீரே தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் மேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் மேசுநாதா. ஸ்தோத்திரம் மேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் மேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம். சபையார் சற்று நிமிடம் நாம் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் பாடிக்கொண்டிருக்கிற ஐயாவுடைய திருவுருவப்படத்தை
அவருடைய பிள்ளைகள் முன்பதாக வந்து திறந்து வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை, மைந்தன், தூய ஆவின் திருப்பெயராலே அன்பு தகப்பனுடைய திருவுருப்படத்தை நாங்கள் திறந்து வைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும்படியாக திருவாளர் கிறிஸ்டோபர் ஐயா அவர்களும் பாஸ்டர் ராபர்ட் தங்கசாமி அவர்களும் முன்பதாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. திருவாளர் கிறிஸ்டோபர் வந்திருக்கிறீங்களா? அதனைத் தொடர்ந்து வந்திருக்கிற அனைவருக்காக வரவேற்பு கொடுக்கும்படியாக பியூலா டேவிட் அவர்கள் முன்பதாக வரும்படி. Very good evening to everyone gathered here today. On behalf of our entire family, I extend a heartfelt welcome and sincere gratitude to each one of you for joining us for this prayer meeting in loving memory of our beloved father, Dr. Y. David Dayanandan. During this season of grief and loss, your presence here has become a source of great comfort and strength to our family. We are deeply saddened but touched by your prayers, your words of encouragement, your acts of kindness, and the love you have shown us over these past few days. Though our hearts are heavy with sorrow, we are also comforted by the assurance of God's promise and the hope we have in Christ Jesus. Our dad lived a life that reflected faith, compassion, humility, and service. He was not only a loving husband, father, grandfather, brother, relative, or a friend, but also someone who genuinely cared for people and sought to help and encourage those around him. We thank God for the gift of his life, for the many lives he touched, and for the testimony of faith he leaves behind. Today, as we gather together in the presence of God, we do not come without hope. The Word of God reminds us in John chapter 11, verses 25, I am the resurrection and the life. Whoever believes in me, though he may die, yet shall he live. As Christians, we hold firmly to this blessed hope, that death is not the end for those who trust in the Lord, but the beginning of eternal life with him. Though we miss deeply our Father's presence amongst us, we thank God for the precious memories we have shared with him, for his guidance, prayers, wisdom, and unconditional love. We believe that the Lord, who sustained him throughout his earthly journey, will also sustain our family in the days ahead. We pray that this gathering may be a time of comfort, encouragement, reflection, and thanksgiving unto our Almighty God. May the Lord minister peace to every heart gathered here today and strengthen us through his word and his presence. Thank you all once again for coming and standing with us as our family in prayer for honoring our dear dad in memory of Dr. Y. David Dayanandan. May God bless each one of you abundantly. Thank you. ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஒரு நிலைமையில் இந்த குடும்பத்தை சந்திப்பதிலே எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் மிகுந்த துக்கம். அருமையான பிரதர் டேவிட் தயானந்தன் அவர்களை எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 வருஷங்களுக்காக அவரை எங்களுக்கு தெரியும். ஸ்பெஷலி அவங்களுடைய ஒய்ஃப் சிஸ்டர் சந்திரலீலா டேவிட் மூலமாக மஸ்கட்டில் எங்கள் சபையிலே
சிஸ்டர் மெம்பராக இருந்து சுல்தான் காபூஸ் யூனிவர்சிட்டியிலே நர்ஸாக வேலை செய்து ரெகுலராக சர்ச்சுக்கு வந்து எல்லா மீட்டிங்கிலும் கலந்து கொண்டு ஆண்டவரையும் சபையையும் அதிகமாக நேசிக்கிற ஒரு மகள் சிஸ்டர் சந்திரலீலா டேவிட் தான். அந்த நாட்களிலே மோர் தென் 35 இயர்ஸ் ஐ திங்க் பிரதர் டேவிட் தயானந்தன் அவர்களும் மஸ்கட்டுக்கு வந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ் அ வெரி குட் சிங்கர், இஸ் அ சாங் ரைட்டர். நிறைய இடங்களில் கிறிஸ்டியன் கான்சர்ட்ஸ் நடத்தி ஆண்டவருக்கு மகிமையை சேர்த்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐ திங்க் எவ்வளோ சாங்ஸ்ன்னு தெரியாது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். he used to be a very nice man. ரொம்ப நல்ல ஒரு மனிதர், ஒரு பண்புள்ளவர், ஒரு அன்புள்ளவர், நல்ல ஒரு நண்பர். அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் மஸ்கெட்டிலும் வந்து ஒரு கான்சர்ட் நடத்தி எங்களை எல்லாம் மகிழ்வித்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ அதற்கப்புறம் தான் அவங்களுடைய டாட்டர்ஸ் ஈவான் பியூலாவே எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த நாளிலே நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். just to be with them, to show them our love and our concern. ஸோ ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பைபிளில் வந்து ஒரு மனிதன் மரித்து போனால் பியூலா நல்லா சொன்னாங்க, டெத் இஸ் நாட் அன் எண்ட் அப்படின்னு சொல்லி, இட்ஸ் அ த்ரெஷோல்ட் டு அனதர் லைஃப். இன்னொரு வாழ்க்கைக்கான ஒரு வாசல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிளிலே ஆண்டவராகிய இயேசு 2 இடங்களில் சொல்லி இருக்கிறாரு. ஒன்று வந்து கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கி கொண்டிருக்கும்போது 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவன் வந்து ஆண்டவரை தூஷித்தான், ஆனால் அடுத்தவன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து நாம் தவறு செய்து தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தவறே செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார் என்று இயேசுவை ஒரு நீதிமான் நிரபராதி என்பதை அறிவித்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நீர் வரும்போது என்னையும் நினைத்தருளும் அப்படி சொல்லி ஒரு ஜெபம் ஒன்றை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறைய பேர் நினச்சிக்கிறோம் செத்த உடனே கிறிஸ்டியனாக இருந்து நம்ம செத்த உடனே பரலோகம் போயிடுவோம்னு சொல்லி. இல்லை, பரலோகம் போகிறது வில் டேக் அ லாங் டைம். ஆனால் மரித்த எந்த ஒரு பரிசுத்தவானும் அவருடைய ஆத்மா பரதேசிக்கு தான் போகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு இன்னொரு சம்பவத்தையும் சொன்னார். லாசரு என்கிற ஒரு ஏழை, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், 2 பேரையும் குறித்து சொல்லும்போது 2 பேரும் மரித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, லாசருவை தேவதூதர்கள் வந்து அவனுடைய ஆத்மாவை எடுத்து கொண்டு போய் பரதேசில் அவரை நிறுத்தினார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு உட்கார்ந்து இருக்கிறதை அங்கே ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து பார்க்கிறதையும் நாம் வாசித்திருக்கிறோம். ஸோ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள் கட்டாயமாக அவர்கள் மரிக்கும்போது அவருடைய ஆத்மா நிச்சயமாய் பரதேசிக்கு போகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான பிரதர் டேவிட் தயானந்தன் அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், நான் கர்த்தருக்காக வாழ்ந்தேன், கர்த்தருக்காக நீதிமானாய் நான் விளங்கினேன், இன்றைக்கு நான் பரதேசில் இருக்கிறேன், நல்ல ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம், மகிழ்ச்சியான ஒரு இடம், சமாதானமான இடம், சந்தோஷமான ஒரு இடம், அங்கே பசியோ பட்டினியோ கவலையோ சண்டையோ பிரச்சனைகளோ இல்லாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை மறிக்கிற சூழ்நிலை வந்தால் அங்கே வருவோம் என்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படி சொல்லி தான் பிரதர் டேவிட் தயானந்தன் நம்மிடத்தில் கேட்டால் இந்த கேள்வி தான் கேட்பாரு அப்படிங்கிறத மனதிலே வைத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழும்போது நாம் ஆண்டவரை அறிந்து வாழ்ந்திருக்க வேண்டும். செத்த பிறகு எல்லாரும் ஆர்ஐபின்னு சொல்லி போடுவாங்க. ஓகே, தட்ஸ் a useless term. ஓகே, யாரெல்லாமோ பொலிட்டிஷியன் செத்தா ஆர்ஐபி, சினிமா நடிகன் செத்தா ஆர்ஐபி, குடியாரன் செத்தா ஆர்ஐபி, எல்லாத்துலேயும் போடுறாங்க. நோ ஆர்ஐபின்னு சொன்னால் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு அர்த்தம். ரைட்டா? ஏசாயா 57:2 நம்ம வாசிக்கிறோம், நீதிமான்கள்
என்ன செய்வாங்களாம், அவங்கள மரணத்து பின்பதாக அவர்கள் சமாதானத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்று தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ அருமையானவர்களே, ஒன்லி நீதிமான்கள் தான் they will rest in peace என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஐஸ்வர்யவான் மரித்தபோது அவன் பாதாளத்துக்கு போனானாம். அங்கே அழுகை, பற்கடிப்பு, அங்கே பயங்கரமான வேதனை, பயங்கரமான உஷ்ணம், தாங்க முடியாத தாகம். இதனாலே அந்த ஐஸ்வர்யவான் அலறுகிறதை நம்மாலே வாசிக்க முடிகிறது. ஸோ இந்த நாட்களிலே, கிருபையின் நாட்களிலே உயிரோடு இருக்கும்போதே நாம் கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாய் நமக்கு ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும் போது நாம் நிச்சயமாய் ஆண்டவரோடு கூட பரதேசில் இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கும். ஐ எம் வெரி ஷுவர். இன்றைக்கு பிரதர் டேவிட் தயானந்தன் அவர்களுடைய லைஃப்பை எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிந்த அளவிலே அவர் ஆண்டவருக்கு செய்த ஊழியம், செய்த தியாகங்கள், தன்னுடைய பணம், பலன், நேரம், தன்னுடைய தாளந்து, திறமை எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று செலவழித்த ஒரு அன்பு மகன் அவர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். ஸோ அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்தின்படி அவர் இன்றைக்கு பரதேசிலே அவருடைய ஆத்துமா இளைப்பாரி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதே நம்பிக்கை இன்றைக்கு உங்களை குறித்தும் உங்களுக்கு உண்டாவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் சந்திரலீலா, டேவிட், ஈவா, பியூலா, அவங்களுடைய ஸ்பௌசஸ், அவங்களுடைய சில்ட்ரன், wherever they are, எல்லோருக்கும் ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுத்தருள்வாராக என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்பெஷல் சாங் பை ஃபேமிலி, சிறப்பு பாடல்.
தகப்பனாருடைய நல்வாழ்வை குறித்து 4 நபர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக சந்திரலீலா டேவிட் அம்மையார் அவர்களும், அவர்களை தொடர்ந்து சகோதரர் நல்லதாஸ், சகோதரர் மனோ டேவிட், சகோதரர் ஜெர்னஸ். முதலாவதாக சந்திரலீலா டேவிட் அம்மையார் அவர்கள். பிரைஸ் லார்ட். என்னையும் கர்த்தர் இங்கு ஒரு சாட்சியாக வைத்ததற்காக அவருக்கு நன்றி உள்ளவளாய் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் என் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என் கணவரோடு நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். சண்டையும் போடுவேன், அவரோடு அதிகமாக வழக்காடுவேன். ஆனாலும் என்னை ஒரு வார்த்தையும் சொல்லி என்னை கோபப்படுத்துவதில்லை. என்னை எப்பொழுதுமே நேசிப்பார். என்னை இரவில் விட்டு தனியாக விட்டாலும் எத்தனை மணி ராத்திரி ஆனாலும் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு வந்து வீட்டில் தங்கி விடுவார். நான் சண்டை போட்டாலும் பரவாயில்லம்மா, நீ திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட மகனை என் தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். என் தேவைகளை எல்லாம் அவரே அறிந்து எனக்கு செய்ததுண்டு. இந்த நாள் வரை ஒரு நாளும் நாங்கள் பிரிந்திருந்ததில்லை. மஸ்கட்டுக்கு போது தான் நான் 7-8 வருஷம் அவரில் பிரிந்திருந்த பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையை தேவன் அழகாக பாதுகாத்து சுகவீனத்திலும் பலவீனத்திலும் எங்களை ஒரு தாங்கி வழி நடத்தும் அந்த அன்பை இந்த நிமிடம் வரை கொடுத்திருந்தார். கடைசி இப்பொழுது கடந்த மாதத்திலிருந்து அவருக்கு பலவீனம் இருந்த பொழுது நான் தலைமாட்டிலேயே உட்கார்ந்திருப்பேன். போய் படு என்று சொல்வார்கள். இல்லை, என்னால் சாப்பிடவும் முடியாது, படுக்கவும் முடியாது, தூங்கவும் முடியாது. ஆனால் அந்த மகன் எத்தனை வலி இருந்தாலும் அமைதியாக இருந்து தானே பொறுத்து கொள்வார். ஏழை மகனாய் இருந்தாலும் இயேசு ராஜாவினுடைய செல்ல பிள்ளையாய் அவர் பாதுகாத்தார். எத்தனை கற்ற அந்த மரணத்துக்கு முன்பாக ஒரு நாளும் அவர் பெட்டில் இருந்து டாய்லெட் கூட போக மாட்டார். கஷ்டப்பட்ட பாத்ரூமுக்கு போய் தான் அவர் எல்லா காரியத்தையும் செய்வார். நான் வரேன்னா, இல்லை நீ உட்காருமா, நீ விழுந்துட்டா நான் தூக்க முடியாதுன்னு சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள கழுவரை பிரிவில் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய சாட்சி சொல்ல பலப்படுத்தியிருக்கிறார். அவர் எத்தனை நன்மைகளை உலகத்தில் செய்திருக்கிறார். ஆயினும் எனக்கு தெரியாமல் எத்தனையோ பேரை அவர் கவர் பண்ணி தேவைகளை சந்தித்திருக்கிறார். சென்னைக்கு போனால் லேட்டாக வருவார். என் சகோதரியை பார்த்துட்டு தாமா வந்தேன், அதுக்காக தான் லேட் ஆயிடுச்சின்னு சொல்வார். அவ்வளோ அன்பாக தன் சின்ன தங்கச்சியை அதிகமாக நேசித்தார். இங்கே சாப்பாடு வைத்திருப்பேன், ஆனால் அங்கேயே சாப்பிட்டு வந்து விடுவார். அது ஒரு சின்ன சண்டையாக இருக்கும். கர்த்தரும் மட்டுமாய் அவருக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி உள்ளவளாய் அவரை ஸ்தோத்தரித்தேன். இவ்வளவு சீக்கிரம் நாங்கள் பிரிவோம் என்று என் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் 2 நாள் முன்பாகவே அவர் எனக்கு தெரிவித்துட்டார், ஆண்டவர் எடுக்கப் போகிறார் என்று நன்றாக புரிந்து அதற்காக அதிகமாக ஜெபித்தேன். அந்த பியூலா மகள் சின்னவளை தான் அதிகமாக நேசிப்பார். அவள் குரல் கேட்கலன்னா ஏமாக்க ஃபோனே பண்ணல இந்த பாப்பா, எனக்கு கூட பேசலைன்னு சொல்லுவேன். அவர் ஆறுதல் படுத்துறதுக்காக அந்த பிள்ளை எப்படியும் அவரை அதிகமாக நேசித்து அவர் சொல்கிற வார்த்தையை தவறாமல் தன் வாழ்க்கையில் செய்து முடித்த தேவ பிள்ளை அவர். அன்பு எந்த இடத்தில் போனாலும் என்னுடைய சிநேகிதர்கள், பிள்ளைகளுடைய சிநேகிதர்களை அதிகமாக நேசிப்பார். நன்றாக எல்லாரையும் உபசரிப்பார். ஒருவருக்கும் தீங்கு செய்ததாக நான் கேள்விப்படவில்லை. யாரோடும் பேசாமல் இருந்ததில்லை, யாரையும் பின்புறணி பேசுவதில்லை.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ பிள்ளையை என் தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அதை நான் இந்த நேரத்தில் அவரை இழந்திருப்பது எனக்கு பெரிய இழப்பு. நான் எப்படி அந்த வீட்டில் இருப்பேன் என்று ஏசப்பாவிடம் கேட்டபோது, நான் உனக்கு துடன் இருக்கிறேன் மகளே, கவலைப்படாத என்று இந்த 2-3 ராத்திரி நான் தனியாக தான் வீட்டில் படுத்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்தார். அவரை நோக்கி கூப்பிட்டு விட யாருடைய முகமும் பிரகாசமடைந்து அவர் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற உறுதியை அவர் எனக்கு கொடுத்ததற்காக கொடி ஸ்தோத்திரம். மட்டும் காத்த தேவன் இனியும் காப்பார். என் கண்மணி பிள்ளைகளை பாதுகாப்பார், என் பேர பிள்ளைகளையும் பாதுகாப்பார். என் அனைத்து சொந்தக்காரருக்கும் தேவன் கிருபை அளித்து ஆசீர்வாதத்தை CSI சபையை முற்றிலுமாக ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆசீர்வாதிப்பார். ஏனென்றால் அவருக்கு அந்த அடித்தளத்திலிருந்து இந்த நாள் வரை CSI சபையை எப்பொழுதும் நேசிப்பார். ஒவ்வொரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவுடன் இவங்கள் ஜெயாவை பார்த்தியா, பியூலாவை பார்த்தியான்னு ஒவ்வொரு சிஸ்டரை, எஸ்ஐயாக இருக்கிற சிஸ்டரை பார்த்தியா, ஒவ்வொருத்தருப்பையும் பேர் சொல்லி கேட்பார். லேடிஸு எல்லாருமே அவருடைய பாடல்களை பாடுவார்கள். அதனால் அவருக்கு கொயரில் டீச் பண்ணி அவருக்கு எல்லாரையும் பேரும் தெரியும். எல்லாரோடும் அன்பாக இருப்பார். சிரித்த முகத்தோடு தான் எல்லாரோடும் பேசுவார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளையை கர்த்தர் அவருக்கு வேண்டும் என்று எடுத்துக்கொண்டது பெருமையான வாழ்க்கை. ஆனால் சிறுமையான வாழ்க்கையை நான் கடந்து போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் எல்லாரும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஜெபித்து எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து எங்களை ஜெபத்தில் தாங்கும்படி உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். தொடர்ந்து நல்லதாஸ் ஐயா அவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த துக்க நிவர்த்தி கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சபை போதகர்கள் மற்றும் குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று என் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் சென்ற அருமை திரு டேவிட் தயானந்தன் அவர்கள் வாழ்க்கை வரலாறு சாட்சிகள் உண்டு. ஆனால் சமயம் போதாது என்றபடியால் அதை சுருக்கமாக எடுத்து இருக்கிறேன். இவருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இது என்னிடம் நிறைய ரெக்கார்ட்ஸ், கேசட்ஸ் இவையெல்லாம் என்னிடம் இருக்கின்றன. அவருடைய புக்ஸ் கூட, அவர் வெளியிட்ட புக்ஸ்கள் கூட அனைத்தும் இருக்கின்றன. அவர் மரித்த உடனே அவற்றையெல்லாம் நான் ரெஃபர் பண்ணி சில பாயிண்ட்ஸ்களை மட்டும் எடுத்துக்கொண்டேன். அதை எல்லாம் நீங்கள் பார்த்தால் மிக ஆச்சரியப்படுவீர்கள். சிலரிடம் இருக்கும், சிலரிடம் இருக்காது அந்த புஸ்தகங்கள் கூட. அவர் பிறந்தது 1047ஆம் வருடம். சொந்த ஊர் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள தாளகம்பேடு. தகப்பனார் திரு இயேசுபோதம் ஐயா அவர்கள் ஒரு எச்சமாக வேலை செய்தார்கள். ரஞ்சிதம்மா அவர்கள் தாயார். இவருக்கு 5 பிள்ளைகள். இவர்களில் 4வது பிறந்தவர் திரு டேவிட் தயானந்தன் அவர்கள். Am I right? படித்தது ஊரிசு கல்லூரியில், வேலை பார்த்தது ஹிண்டை ஸ்கூல் ஆம்பூரில் தான். அந்த காலகட்டத்தில் சினிமா பாடல்களில் அதிக மோகம் கொண்டு மேடைகளில் பாடி பரிசும் பெற்றிருக்கிறார். பின்பு இவருக்கு ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட்டும் நேர்ந்தது. உயிர் தப்பினார். பின்பு உடல் நோய் காரணமாக அவதிப்பட்டார். அப்போது இயேசு தரிசனத்தை கண்டார். தன்னை ஒப்பு கொடுத்தார். இனி சினிமா பாடல்களை நான் பாடுவதில்லை, வாசிப்பதும் இல்லை. இவற்றை விட்டு கர்த்தர் கொடுத்த தாளந்தை அவருடைய நாம மகிமைக்கு நான் பயன்படுத்தி அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் என்று ஒரு சபதம் மேற்கொண்டார். அதன் பின்பு இவருக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இவர்களுக்கு மனைவிக்கு திரு சந்திராம்மா அவர்களுக்கு RH நெகட்டிவ் பிரச்சனை காரணமாக குழந்தை பிறக்காது என்று டாக்டர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் கர்த்தரின் பெரிதான கிருபையினால் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள்.
பின்பு இவர்கள் பெஹ்ரி நாட்டிற்கு வேலை செய்ய வந்தார்கள். குடும்பமாக இருந்தார்கள். இவர்கள் மூத்த சகோதரி திருமதி சரஸ்வதி அக்கா அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்திற்கு மிக சப்போர்ட்டாக இருந்து அவர்களை எல்லாம் அங்கு வேலை வாங்கி கொடுத்து அவர்களை பாதுகாப்பு அங்கே நன்கு கவனித்து கொண்டார்கள். இவர்கள் அவர்கள் குடும்பமும் திரு சந்திரலீலா அம்மா அவர்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஒரே குடும்பமாக நாங்கள் அங்கே ஜீவித்து வந்தோம். வேலை செய்யும் இடங்களிலும் மூவரும் ஒன்றாக வேலை செய்து வந்தார்கள். மூவரும் நர்சிங் பணி ஆற்றி வந்தார்கள். ஆகவே ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பு நட்புமாக இருந்து அங்கு ஜீவித்து வந்தோம். திரு டேவிட் தயானந்தன் அவர்கள் ஆலயத்திலும் வெளியிடங்களிலும் இசை கச்சேரி நிகழ்ச்சிகளை நடத்தி பெரும் ஒரு பெரிய ஊழியம் செய்து வந்தார். அப்போதுதான் ஒரு பேரிடி இவர்கள் வாழ்க்கையில் விழுந்தது. இவர்களது மூன்றாவது மகன் ஃபென்சாம் டேவிட் வயது 7 ஸ்கூலுக்கு சென்று திரும்பி வரும்போது எதிர்பாராத விதமாக கார் டயர் அடிகள் மாட்டிக்கொண்டு அவனுக்கு இதனால் விபத்து ஏற்பட்டு மகனுடைய உயிர் பிரிந்தது. அப்போது அவனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உள்ள ஆக்சிடெண்ட் எமர்ஜென்சி கொண்டு வந்தார்கள். இந்த செய்தி கேட்டது நான் உடனே ஓடி போய் அந்த மகனை பார்க்க போது ஐயோ பார்த்தது அது இன்னும் என் கண் முன்னாலே நிற்கிறது. அவனுடைய மண்டை பிளந்திருந்தது. அவனை கவர் பண்ணியிருந்தார்கள். அதை எப்படி தான் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்களோ என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பேரிடி அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் நடந்தது. அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். அவர் அந்த ஆராதனை வேளையிலும் அவர் ஒரு பாடல் இயற்றி அந்த பாடலை பாடினார். அந்த பாடலின் கவிகள் கூட இன்னும் என் மனதில் இருக்கிறது. மகனை இழந்த இந்த சமயத்திலும் எப்படி அவர் மனம் பாடுவதற்கு முடிந்தது என்று எண்ணி பார்க்கவே முடியவில்லை. சாதாரணமாக உலகத்தில் ஒரு மகனோ யாரோ இறந்து விட்டால் ஒப்பாரி வைத்து தான் அழுவார்கள். ஆனால் தன்னுடைய மகன் இறந்ததையும் கூட அவர் கடவுளுடைய நாம மகிமைக்கென்று அதை ஒரு சாட்சியாக எடுத்துக்கொண்டு அவர் அதையெல்லாம் மறந்து அந்த பாடலையும் பாடி தேவனை மகிமைப்படுத்தினார் என்றால் அது மிக ஆச்சரியத்திற்குரியது. இவருடைய மகன் ஞாபகார்த்தமாக மை குட் ஷெப்பர்ட் என்ற புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டுள்ளார். அதன் பிறகு பேர்ல் ஆஃப் த இந்தியன் ஷோர் என்ற புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இதில் குறிப்பிட்ட அனைவரும் பெரிய அரசியல்வாதிகள். இவர்கள் அனைவரும் இவரை பற்றி குட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியாக இவர் தன்னுடைய தாளந்துகளை உபயோகித்து பெரும் புகழுடன் வாழ்ந்தார். ஆனால் வேதாகமத்தில் சொன்னபடி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தார். ஜீவக்கிரீடத்தை பெறுவாய் என சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாயிருக்கிறாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் அவருக்கு தான் மிக பொருத்தமான ஒரு வசனம் என்பதை சொல்லி இந்த வரையை முடித்துக்கொள்கிறேன். பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த குடும்பத்தினருக்கு நன்றி. தொடர்ந்து மனோ டேவிட் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையிலும் கூட அருமையான மறைந்த என்னுடைய மாமா தயா டேவிட் அவர்களை குறித்து பேசும்படியாக கொடுத்த அந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவரை பற்றி சொல்ல வேண்டும்னாக்கா நிறைய சொல்லலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எந்த இடத்துல போய் இவர் பேர் சொன்னாலே போதும், இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்விதத்தில் என்னுடைய மாமா என்று கொள்வதில் எனக்கு மிக்க பெருமை, மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய மாமா மீன்ஸ் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 9 பேர். 9 பேரில்
6 அக்காமார், 3 தம்பி. அந்த 3 தம்பிங்களில் என்னுடைய ஃபாதர் தான், எங்களோட அப்பா தான் கடைசி. அந்த 9 பேரில் கடைசியாக பிறந்ததொட்டு அவரோட பிறந்த 3 அக்காமார்களும் தம்பி மேலே அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார்கள். அவ்விதத்தில் இவர்கள் சித்தூர் பகுதியிலே வசித்து கொண்டிருந்த போது என்னுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரி, அதாவது என்னுடைய அத்தை ரஞ்சிதா அத்தை வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது தயா அவர்களை குறித்து ஒரு பாரமான காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இவர் சரியாக படிக்கிறதில்ல, எப்பொழுதும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சுற்றின்னு இருக்காப்புல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு அப்பா என்ன பண்ணார், சரி நீங்கள் வந்துட்டு எங்கூட அனுப்பிச்சிடுங்க, நான் கொண்டு போய் தமிழ்நாட்டில் நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி இவரை கொண்டு வந்து, அப்பொழுது அப்பா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவலூர்பேட்டையில் வேலை செய்திருந்தார். அப்போ நான் சின்ன பையன், ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும். அந்த வயசு இருக்கும்போது இவரை கொண்டு வந்து அவலூர்பேட்டையில் 6th ஸ்டாண்டர்ட் ஆந்திராவிலேருந்து டிசி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அவலூர்பேட்டையில் 6th ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்து சேர்த்தார். அப்போ சேர்க்கும்போது தான் இவர் 3 வருஷங்கள் 8th ஸ்டாண்டர்டுக்கு எங்களோட கூட பயணித்தார். அங்கே படித்து பொழுது தான் இவருக்கு அப்பா மூலியமாக தமிழ், இங்கிலீஷ், கிராமர் எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். அடிக்கடி சில குறும்புகளை செய்து அடி வாங்குவார். அவர் அடி வாங்கும் போதெல்லாம் நான் சின்ன வயசில் முன்னால் போய் தடுத்து நானும் சேர்ந்து வாங்கியிருக்கேன். அவ்விதமாக இவரோடு கூட பழகி கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் குறித்து அநேக காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த மார்ச் மாத கடைசியில் கூட 2 முறை இவரை அண்ணன் சாம் அண்ணன் கெஸ்ட் ஹவுஸில் சந்தித்து பேசிட்டு வந்தேன். தொடர்ந்து இவர் மறைவு ஒரு நிறைவு அல்ல, இவருடைய மறைவு ஒரு நிறைவு அல்ல. இவர் சகல நாட்களிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறாரோ அவ்விதமாக இவரும் அவருடைய பரிசத்தில் அவரோடு கூட ஜீவனோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கும் போது இவருடைய பாடல்கள், இவருடைய தாளந்துகளை நம்ம கொடுத்திருக்கிறார். அது காலத்திற்கும் அழியாத ஒரு காரியமாக நாம் எண்ண வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7 சொன்னது போல், நல்ல போராட்டத்தை போடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற அந்த வார்த்தைக்கு இணங்க ஒரு சாட்சி உள்ள மனிதனாக இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கடந்து போயிருக்கிறார். எனவே இவர் ஜீவனோடு ஆண்டவரோடு கூட இவர் வாசமாக இருப்பார் என்ற விசுவாசம் நமக்கும் இருக்கும். நம்ம அதை கொண்டு இனி வரும் நாட்களில் நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக சூழ்நிலை நமக்கு உருவாகும். அவ்விதத்தில் இவர் வாழ்ந்து போன அந்த நல் வாழ்க்கையை நினைத்து இவர் கொடுத்த அந்த தாளத்துங்களை நாம் பின்னோக்கி பார்க்கும்போது இன்றும் அவர் எழுதிய அந்த பாடல், என் வீட்டிலும் என் நெஞ்சிலும் என் வீட்டிலும் இயேசு ஜீவிக்கிறார் என்ற அருமையான பாடலை கொடுத்திருக்கிறார். அவர் இன்றும் இருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடியுது. அவர் மறையவில்லை. அவர் நினைவுகள் நம் நெஞ்சில் என்றோடும் ஜீவனுள்ள ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். எனவே இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இவர் விட்டு சென்ற அருமையான அக்கா அவர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இவர்களுக்காக ஜெபிப்போம். இனி வரும் நாட்களில் இவருடைய பாடல் மூலமாக நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், அநேக பாடல்கள் எவ்வளோ கருத்துள்ள பாடுகளை இவர் பாடியிருக்கிறார். விசேஷமாக அந்த நன்றியால் நான் பாடுவேன் அருமையான பிள்ளைகள் பாடினாங்க. அந்த பாட்டை காலத்துக்கும் மறக்க முடியாது. அது ஒவ்வொரு நாளும் அந்த பாடலை நம்ம பாடினாலே போதும், ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல ஒரு சிறந்த பாடலாக அமைந்திருக்கிறது. இவ்விதமாக அவர் கொடுத்த தாளந்துகளை அவர் பாடல் மூலமாக அவரை நினைவு கூறலாம். அவர் என்றென்றும் நம் இல்லத்தில் ஜீவித்து கொண்டே தான் இருப்பார் விசுவாசத்தோடு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை தொடர்ந்து ஜர்னஸ்.
Today I stand here with a heavy heart to remember and honor a wonderful soul and legend, our beloved Dayankel. I extend my greetings to the pastor. Dayankel's mother, Ranjidam grandma, and James Tata were siblings. So our families shared a very close bond. I'm Janice, the daughter of Stanley David. From childhood, I've heard countless stories from my dad as well as Dayankel himself. Uncle visited our house on regular basis and shared stories of his childhood. So for around 4 years, Uncle stayed with James Tata and our family's relationship was built in a very strong way through that. My Tata, being an ex-serviceman, was a very strict man, and Dayankel used to tell us he was naughty, but Uncle accepted that discipline, worked hard, studied sincerely, and grew up to be a well-educated person. To us children, he was someone who took complete rights over us. He would slap over, on our face if we don't hug him or kiss him. He used to say, "I'm not your boyfriend, I'm your uncle, so better kiss me." That showed the love and affection that he had with us. His love was genuine and warm. He called mom and dad on regular basis and inquired not just about them, but us and our children as well. He used to share the word of God through phone for hours. Dayankel was a man of extraordinary talent. He wrote and published many books, has sung umpty number of songs, and his command over the language was outstanding. I still remember how he would stay at our home till late at night, sometimes till 1 a.m. in the morning, dictating while I struggled to write as fast as he spoke. His English was so fluent and powerful that it was difficult for me to keep up with him. But what touched me most was his humility. Whenever I admired his English, he would lovingly say that whatever he spoke was of James Tata and the hard work he has put into learning. That simplicity and gratitude made him even greater. And it used to be around 1 a.m. So we would say, "Uncle, stay at our house. It's already late." But he would say, "Auntie is alone at home," and he would leave. One unforgettable story about him was that he shared was when he traveled abroad. Due to his heavy luggage, the securities stopped him apparently. But when they saw the certificates he had received from Queen Elizabeth, they saluted him and personally escorted him till the seat. That moment speaks volumes about the respect he had earned through his knowledge and achievements. Dayankel was not just intelligent and accomplished, but also deeply loving, humorous, and inspiring. His memories will always remain alive in our hearts, in our homes, and in every story we continue to share about him. We will remember Auntie, children, and grandchildren in our prayers. As Romans 14:8 says, "If we live, we live for the Lord, and if we die for the Lord." So whether we live or die, we belong to the Lord. And I believe that Uncle is with the Lord. Thank you for this opportunity. அதனைத் தொடர்ந்து சரஸ்வதி அம்மா அவர்கள். பிரைஸ் லார்ட். நான் நேற்றே என்னுடைய தம்பியை குறித்து பேசினேன். அவனோட சின்ன வயசை பற்றி தான் சொன்னேன். ஆனால் மெனி ஆஃப் ஹிஸ் குட் குவாலிட்டி ஐ டென்ட் ஷேர் பிகாஸ் ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு ஹிம். Till 1987 he was with me. Afterwards we were separated.
but still his character is like a letters in the stone. He was from childhood, he is very jolly type boy. He is making jokes and all. Some simple example, we used to make our parents' birthday, a small kid like that. So that time I will be a translator, he will be from America, came like that, we will play. And he will say, shush, shush, shush. Then I will be translating. He came from America, on the way he fell down in the Red Sea. Like that I will translate, and he just now come from America like that. So he used to tell, Akka, that day we played, but I became truly like that. So even the simple thing was true in his life. And also he is very kind to the poor people. He loves poor people. Whatever in his pocket, he will take it and give. And he is sharing person. And he was like a God to us. When we were small children, he will be, when we are going on the road, he will be like a big man. He will take our umbrella and he will guarding us and taking us. And also, when he was studying in the college, I was in CMC. My younger sister was in Balajapet. My elder sister was in Arani. He will come and visit whatever the time it is. He will come and visit all of us, and he will go and meet our parents. So such a loving brother, so much concerned about sisters. He is giving his love to parents more honor, and he was taking their burden. And also for sisters, he was a big support. He is a pillar in our family. We studied very little, but he is the first graduate in our family. So we are proud. God has anointed him with many talents. When one time when he was a small boy, my parents were not there. அவர் வந்து சாரி இங்கிலீஷில் பேசிட்டு நான் எங்கள் அப்பா வந்து வெளியில் போயிட்டாங்க, சர்ச்சுக்கு வராத ஒரு சில சூழ்நிலையில். அப்பா தான் சர்ச்சு நடத்துவார், உபதேசராக இருந்து. அப்போது இவன் என்ன ப்ரிப்பேர் பண்ணான்னு தெரியல. ஓன்லி கேவ் மெசேஜ் இன் த சர்ச் வென் ஹி வாஸ் எ ஸ்மால் பாய். ஸோ இட் வாஸ் சர்ப்ரைஸ். ஸ்மால் பாயாக இருந்துட்டு இவனுக்கு பைபிளே தெரியாதபடி பேசுகிற பிரசங்கம் பண்ணுறானேன்னு. அதுபோல் அது சின்ன வயசுலேயே அவன் ஃப்யூச்சரில் பண்ண வேண்டியதெல்லாம் சின்ன வயசுலேயே செய்தான். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஹார்மோனியம் இருக்கும். அந்த ஹார்மோனியத்தை எடுத்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பான். எங்களுக்கெல்லாம் சும்மா குயின்றான்ட்டு போய் வெளியே போடானுமோ. பட் ஹீ ஸ்டார்டட் டூயிங் தட் விதவுட் எனி ஃபெயிலியர். விடாமுயற்சியோடு படித்து அவன் பெரிய மியூசிஷியனாக ஆகினான் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அவனே ஒரு காரியத்தை நினச்சிட்டான்னா எப்படியாச்சும் முடிக்கணும்னு நினைப்பான், அது எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பான். அவன் சின்ன ஒரு ஏழை பிள்ளைங்கக்கிட்டேருந்து பெரிய எலிசபெத் குயின் அவங்கக்கிட்ட, இந்திரா காந்திக்கிட்ட, இது மாதிரி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு யாராலும் செய்ய முடியாததை சீஃப் மினிஸ்டர்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் போய் பெரிய பெரிய லெட்டர்ஸ் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வருவான். டயசிஸ்லேயும் நல்லா தைரியமாக பேசுவான், யாருக்கும் பயப்பட மாட்டான். இது மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தான். அவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் சந்திரலீலா, அவளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் இஷ்டப்பட்டான். நாங்கள் இஷ்டப்பட கட்டிக்கிட்டு சொல்லுவான், அவனுடைய மனசாட்சி சொல்லுவான். அவள் வந்து நான் அவளை நேசிட்டேன், அவளுக்கு ஒரு பிரதர் ஃபாதர் இருந்தால் அவளை கைவிடுவாங்களா, நான் அவளுக்காக எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் நான் அவளை ஏற்றுக்குவேன் சொல்லிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணான். இது மாதிரி ஈவன் த லீஸ்ட் திங் இம்பார்ட்டண்ட் திங் இன் இஸ் லைஃப் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணான். அது போல் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவனுக்கு கடவுள் தைரியம் கொடுத்தாரு. அவனுக்கு அநேக கஷ்டங்கள் இருந்த போதிலும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தான். அவனுடைய மாட்டோ வந்து சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற வசனம் அவனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப வழிநடத்துதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் சகுவீனப்பட்டு பலவீனமான நேரத்தில் அவன் வந்து இந்த பாட்டுங்கெல்லாம் சில சமயத்தில் இந்த நிறைய ரெக்கார்ட் பண்ணுவான். கையில் காசு இருக்காது, எல்லாம் கொடுக்கறது கூட. சில சமயத்தில் ரோட்டில் பாயில் பேப்பரில் போட்டு படுத்து தூங்கி இருக்கங்கக்கா அப்படின்வான். சாப்பாட்டுக்கு வாங்கிறதுக்கு சாப்பாடு இருக்க கூட காசு இருக்காது. அவனுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொண்டான்.
அவன் இந்த ஜான் காஸ்பல் எழுதுறதுக்கு முன்னால் இந்த பாட்டுங்களை எழுதி லாஸ்ட்டு மார்ச் ஏப்ரலில் பண்ணான். அப்போ சுகவீனமாக தான் இருந்தான். என் தங்கச்சிக்கு ஒரு முட்டியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது கூட வந்து அவங்க லாட்ஜில் தங்கச்சி பார்த்துக்கிறேன்னு வச்சுருந்துச்சு. அதில் அவனுக்கு தூக்கமாக நான் அப்போ தங்கச்சி கூட போய் படுக்கலான்னு போனப்போ என் ஏஞ்சல்மா மகளே வந்து பார்த்துக்கிட்டா. அதனால் நான் வந்து தம்பி கூட படுத்துட்டு இருந்தேன். அக்கா எனக்கு தூக்கமே வரலக்கா, அந்த பாட்டுங்களே வருது. காலையில் எழுந்துச்சான் போயிட்டான். அவ்வளோ பலவீனத்தில் அந்த 21 அதிகாரத்தையும் ஜான் காஸ்பிளில் பாட்டு வரிகள் எழுதி ராகம் போட்டு மியூசிக் போட்டு அதை முடித்த பிறகு தான் அது எல்லாத்துலையும் யூடியூப்பில் போட்டு பர்ஃபெக்டாக அவனுடைய எல்லா கடமைகளையும் செய்து அதில் முடித்தான். அவளுடைய நிலைமையில் இருந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அக்கா அது என்னுடைய மனசில் இருந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டேன். கடவுள் எப்படி எனக்கு உதவி செய்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சாட்சியாக இருந்தேன்னா அதுதான் அவன் கடைசியாக போட்ட கேசட்ஸ். ஆகவே கடவுளுக்காக வாழ்ந்தோம். கையில் நாங்கள்லாம் ப்ரெஷியஸ் கிஃப்ட் கொடுத்தா கூட அதெல்லாம் விற்றுருவான். ஏந்தையா அம்மா போட்ட மோதிரத்தை கொடுத்துட்டேன், ஏந்தையா நான் கொடுத்த மோதிரம் அப்படி சொல்லுவான். அக்கா அதெல்லாம் எனக்கு பணம் தேவைப்படாது, படுறதுக்காக நான் விற்றுட்டேங்க்கா, எனக்கு பணம் பத்தலைன்னுவான். அதனால் அவனுடைய சொத்து ஆசை எல்லாமே கடவுளுக்காக தான் செய்தான். அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க அநேகர் அவனை குறித்து தவறாக பேசுனது உண்டு. ஆனால் அவன் எல்லா பற்றியும் மைண்ட் பண்ண மாட்டான். எல்லோரும் நேசிப்பான், யார் மேலேயும் கோபம் கிடையாது, எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பான். அன்புள்ள தம்பி. கடைசி வரைக்கும் அவன் மற்றவங்க மக்களை நேசித்தான். கடவுளை ரொம்ப அதிகமாக நேசித்ததுனால இந்த நல்ல குணங்கள் அவனுக்கு கடவுள் கொடுத்தாரு. அவனும் அவன் குடும்பமும் பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். தம்பியை நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் சந்திப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கே மகிமையாக இருக்கட்டும். நபர்கள் ஒரு சிறப்பு இறைவேண்டுதல் எடுக்கும்படியாக முதலாவதாக ரத்னசாமி அண்ணன் அவர்களும் அவர்களைத் தொடர்ந்து குளோரி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் முன்பதாக வந்து குடும்பத்திற்காக ஒரு சிறப்பு இறைவேண்டுதல் எடுத்து கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். ஸ்துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரிசுத்தமான அன்பின் தகப்பனே, பரிசுத்தமான இந்த மன மகிழ்ச்சியான அந்த மாலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த வேலையிலையும் கூட தகப்பனே, ஆலயத்தினுடைய மூத்த சகோதரர் ஐயா டேவிட் தயாந்தம் அவர்களை நினைவு கூறும்படியாக கூட தகப்பனே பேர்பட்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்த தெய்வ காய்வும் கூட கொடி நன்றி தகப்பனே. ஆலயத்தை ஆம்பூர் பகுதியிலே கூட தகப்பனே இந்த ஆலயத்தை எழுப்புவதற்கு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து அந்த நாட்களில் அவர் ஆலயத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த நேரத்திலே கூட தகப்பனே உருவாக்கி அந்த ஆலயம் எப்பொழுதும் அவருடைய பேர் சொல்லும் அளவுக்கு நீண்ட நாட்களாய் கூட தகப்பனே அவரதோடு ஐக்கியமாக இருந்து அதற்காக உழைத்த காரியங்களை நினைவுகூறும் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக தகப்பனே குடும்பத்தின் பிள்ளைகளும் கூட தகப்பனே அவருக்காக கூட தகப்பனே வெளி தேசத்திலிருந்தும் கூட தகப்பனே சுபத்திரமாய் வந்து தன்னுடைய தகப்பனாரை காணவும் அதனுடைய அடக்காராதனையை சிறப்பாக நடத்தவும் கர்த்தாவே பேராயத்தினுடைய பேராயரை வைத்து கர்த்தாவே நேற்று தினத்திலே அடக்காராதனை கூட தகப்பனே சிறப்பாக அந்த குடும்பத்தார் மத்தியிலே நடத்தி கொடுத்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் வெளி தேசத்திலிருந்து கர்த்தாவே சுகபத்திரமாய் கொண்டு சேர்த்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஐயாவை விட்டு பிரிந்திருக்கிற சந்தனம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா, மருமக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தின் ஒவ்வொருவருக்காக கூட ஜெபிக்கிறோம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவர்களுக்கு ஆறுதலையும் தெரிதலையும் உலகம் தர முடியாத சந்தோஷ சமாதானத்தை நீ தருகிற தேவனாய் இருப்பதற்காக எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்கள் தகப்பனே ஆறுதல் படுத்த அவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கூட நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இந்த கர்த்தாவே இந்த வழிபாட்டை கூட தகப்பனே பொறுப்படுத்தி நடத்தி கொண்டுகிற ஆம்பூர் பொறுமையாளர் ஆலயத்தின் ஆயருக்காய் கூட ஜெபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். இன்னுமாய் கூட நடக்க போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூட தகப்பனே நீள்தாமே கூட இந்த வழிநடத்த போகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை இந்த வேளையிலே உமக்கு செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நேசிக்கப்பட்ட ஆயர் அவர்களே மற்ற உற்றார் உறவினர்களே பிள்ளைகளே, அண்ணனை பற்றி பேச வேண்டும் என்று சிஎஸ்ஐ ஆலயத்தில் யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா அண்ணனை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லுகிற போது பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது இப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, இது என் தாயாகிய ஐனேக்காள் இடத்திலிருந்தும் என் பாட்டியாகிய லோவிஸ் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் என்று. அதே போல் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் எப்படி விசுவாச வாழ்க்கையிலும் அன்பிலும் எப்படி நடந்தாரோ அதே போல் பிள்ளைகள் இந்த சிஎஸ்ஐ ஆலயத்தை மறக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன்.
அண்ணனை ஏறக்குறைய எனக்கு திருமணமான போது 82 அவரை எனக்கு தெரியும். நான் அவரோடு அவர் செக்ரட்டரியாக இருந்தபோது அவரோடு நான் 8 வருடங்கள் நான் அவரோடு பயணித்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் ஆப்போசிட் பண்ணனால அடிக்கடி எனக்கும் அவருக்கும் பயங்கரமாக சண்டை வரும். நல்லா திட்டுவார், உனக்கு அறிவு இருக்குதா, பேசாமல் நீ உட்காரு அப்படின்வார். கொஞ்ச நேரம் வந்துட்டு நல்லா திட்டுவார். கொஞ்ச நேரம் வந்துட்டு வெளியே சொல்லுவார், நான் அண்ணன் தானே, திட்டிட்டு என்னைய மன்னிச்சிடு அப்படின்வார். எல்லாரையுமே நல்லா திட்டுவார். கொஞ்ச நேரத்தில் அவருடைய பணமோ பதவியோ பட்டயத்தையோ எதிர்பார்க்காமல் உடனே சின்ன பசங்களாக இருந்தால் கூட உடனே மன்னிப்பு கேட்பார். அதுதான் அண்ணனுடைய குணம். அண்ணனை பிரிந்து வாடும் அக்காவுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இந்த நேரத்திலே நான் ஆறுதலை தெரிவித்துக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த துக்கமான நிகழ்வுகளை கொடுத்தாவே, இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை நீர் முற்றிலுமாக சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கணவனை பிரிந்திருக்கும் அக்காவுக்காகவும் தகப்பனை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சகோதர சகோதரிக்காகவும் மருமக்க பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சாமி. தகப்பன் என்பது ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பேசின போது நாங்கள் அதை கேட்டோம் சாமி. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஆண்டவரே, வெளியில் இல்லை பிள்ளைகள் மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் திருச்சபையிலே கூட கர்த்தாவே அவரை பற்றி இருந்திருக்கோம் சாமி. இந்த வேலையிலே கூட கர்த்தாவே, இந்த அருமையான தருணத்தை நீ சிறப்பாக முடித்து கொடுத்த கருமைக்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்திலும் போகிற பிள்ளைகள் வந்தது போல சுகபத்திரமாய் பரிசக்கிருப்ப வேண்டும் என்றே அருமையர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுடைய அங்கிளை பற்றி ஒரு வரியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு 3 காரியத்தை வேதாகத்தின் அடிப்படையிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி சவுலை பவுலாக மாற்றின தேவன், இவரையும் ஒரு குறித்த காலத்திலே பவுலாக மாற்றி தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஊழியத்தை செய்ய அவர் சாட்சியுள்ள ஜீவித்தை செய்து முடித்தார். அடுத்தபடியாக எப்படி கிங் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுத்தாரோ அதே விதமாக இவருக்கும் தெய்வீக ஞானத்தை தந்து ஆசீர்வதித்து அவரை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக செய்தார். 3வதாக எப்படி தாவீது ராஜாவை உயர்த்தினாரோ அப்படியே ஒரு கஷ்டத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி தாழ்விலிருந்து உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எப்படி தாவீது ராஜாவுக்கு தன் மகனை எழுந்த சூழ்நிலையிலும் கடவுள் அவர்களோடு இருந்திருந்த போல இவரும் அந்த விதமான சூழ்நிலையை சந்தித்த போது ஒரு பாடலை எழுதி தேவனுடைய நாம மகிமைக்கின்ற அதை எல்லாருக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமும் ஆறுதலாகவும் இருக்கும்படியாக அதை செய்து கொடுத்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக உண்டாகட்டும். வேதத்தை வாசிக்க கேட்போம். இன்றைக்கு நாளுக்குரிய வேத பதிகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எங்களுக்கு எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன மகிழ்ச்சியான இந்த வேலையிலும் கூட கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் ஆறுதலான இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நமது மதுரை வருகை தந்திருக்கிற ஓலி ஏஞ்சல்ஸுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் அண்ணன் பெஞ்சி அண்ணன் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. குடும்பத்தாருக்கும் கூடியிருக்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக. கிறிஸ்துக்குள் அன்பான குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிறது ஆயர் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும், சிறப்பாக நம்முடைய அண்ணனை குறித்து நல்ல ஒரு
சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள அனைவருக்கும் என்னுடைய சார்பில் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நேரம் கலந்து கொண்டு போகிறது. ஒரு சில வார்த்தைகளை 2 வசன மாதம் சொல்லி நான் என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நாம் வாசித்தான யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயம் கலங்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். காரணம், நாம் எல்லோரும் பலவீனமானவர்கள். ஆண்டவர் நம்மை கொடுக்குற பலத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலைகளில் அண்ணன் அவர்கள் குறித்து நாம் கேள்விப்பட்டோம். நான் இன்றைக்கு அவரை குறித்து சாட்சி சொல்ல தான் வந்தேன். ஆனால் நம்முடைய ஆயர் சீப்பண்ணையா அவர்கள் நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஒருவேளை இது ஆண்டவர் சுத்தமாக இருக்கப்படினால் நான் ஆண்டவரை இதற்கு நான் அதை ஏற்றுக்கொண்டேன் மனமாற. இந்த வசனத்தில் நாம் படிக்கும்போது என்னுடைய தேவனோடு கூட பேசினது சில வார்த்தைகள் இவைகள் தான். நாம் எப்போதும் கலங்கி போகிற இருதயம் உள்ளவர்கள், பலவீனமானவர்கள். ஆனாலும் ஆண்டவரோ நம்மை இப்படிப்பட்டதான சஞ்சலம் நிறைந்த, கஷ்டம் நிறைந்த ஒரு இழப்பின் நேரங்களிலே ஆண்டவர் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் என்றால், விசுவாசமாயிருங்கள். அவர் கொடுக்கிற வார்த்தைகள் அதுதான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மற்றொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு என்பதை நம்ம எல்லாருக்கும் அறிவோம். அவரை காட்டிலும் நமக்கு சமாதானம் கொடுக்க யாராலும் முடியாது. அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவர் என்று நாம் ஏசாயாவிலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவர் சொல்கிற வார்த்தை இன்றைக்கு நம் அனைவருக்கும், அண்ணனை இழந்து, கணவரை இழந்து, தகப்பனாரை இழந்து, தாத்தா, இன்னும் அங்கிள், நாம் அநேகரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வசனங்கள் நம்மை தேற்றுவதாக, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரையும் தேற்றுவதாக. அவர் நமக்கு சமாதான பிரபுவாக இருக்கிறபடினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்டதான இழப்பின் சூழ்நிலைகளிலே நாம் கடந்து வரும்போது ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் தேவன் தாமே சமாதானம் கொடுப்பார். நம்மை கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க தேவன் தாமே நம்மை ஆற்றி தேற்றி அரவணைப்பாராக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி. பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளையில் அப்பா, நாங்கள் ஒன்று கூடி வந்து உம்முடைய மகனை நினைத்து நாங்கள் சாட்சி பகிர்ந்தோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட உம்முடைய வசனத்தின் மூலமாய் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். சிறப்பாக அக்காவுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, மருமகனுக்காக, இன்னும் பேர பிள்ளைகளுக்காக, இங்கு வந்திருக்கிற அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களை உம்முடைய மார்போடு அணைத்து கொண்டு ஆண்டவரே, அவர் இங்கிருந்து செல்லும்போது தேவ சமாதானத்தோடு செல்ல உதவி செய்யும்.
நாங்கள் வந்துள்ள அனைவரும் சமாதானத்தோடு செல்ல கிருபை தாரும். உம்முடைய சமாதானத்தை தருவேன்னு சொன்ன தேவன் இப்போதே எங்கள் அனைவருக்கும் தாங்க ஆண்டவரே. எங்களை சமாதானத்தோடு அனுப்புங்க. நீர் அப்படி செய்ய போகிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அண்ணன் அவர்களுக்கு மனமாற நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட பிறகு இறுதி ஜெபத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த கூடுகையை நாம் முடித்து கொள்ளலாம். அருமையான தகப்பனார் அவர்கள் ஆலயத்திற்கு மாத்திரமல்ல, பேராயத்திலும் அநேக பொறுப்புகளில் இருந்தார். அநேக மக்களுக்கு முன்னோடியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அனைவரும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இன்னும் அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரால் வளர்ந்தவர்கள் அநேகர், அவரால் உயர்ந்தவர்கள் அநேகர். அவ்வளோதான் சொல்ல முடியும். வளர்ந்தவர்கள் அநேகர், உயர்ந்தவர்கள் அநேகர். இதுதான் அவரை குறித்து அதிகமாக நம்ம சொல்ல முடியும். நம்முடைய பேராயர் அவர்களும் பேராயத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக ஆறுதலை பதிவு செய்திருக்கிறார்கள். பேராயத்தை சார்ந்து வந்திருக்கிற ஆயர் பெருமக்கள், ஊழியர்கள், திருச்சபை சார்ந்து வந்திருக்கிற அனைத்து இறை விசுவாசிகள், உங்கள் அனைவருக்கும் நாங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமாற நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெகு விசேஷ வண்ணமாக ஆம்பூர் குருசேகரத்திற்கு நன்றியை நாங்கள் சொல்ல வேண்டும். என்று சொன்னால், எல்லா நாட்களிலும் பெண்கள் ஐக்கியமாக, ஆண்கள் ஐக்கியமாக, திருச்சபையாக, வாலிப பிள்ளைகளாக அந்த குடும்பத்தாருக்கு நாம் தொடர்ந்து ஜெபித்தோம். இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நான் உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். கிளை சபையிலிருந்து வந்து குடும்பத்தாரை ஆறுதல் படுத்தினார்கள். தொடர்ந்து அருமையான அம்மாவுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, மருமக பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறப்பு ஜெபத்தை நமது மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சாம்ராஜ் அவர்கள். Thank you, Lord Jesus. This is the golden opportunity for me. அருமையான ஐயா அவர்களிடத்தில் நான் ஒரு 2 மாதம் கேசட் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். குடியாத்து குருசேகரம், அப்புறம் பள்ளிகொண்டா 2 மாதம் கேசட் சேல்ஸுக்காக என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஐயா கிட்ட ஊழியம் செஞ்சேன். அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டது ஒன்றே ஒன்று என்னென்னா, ஜெபம் ஜெபம் ஜெபம், வேத வாசிப்பு. ஒரு வசனம் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணிடுறேன். யோவான் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது. John 14:14 say, in the name of Jesus Christ you asking anything, God will giving. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன், செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் ஐயாவின் இடத்தில் நான் கற்றுக்கொண்டது ஜெபம், வேத வசனம். ஜெபம் என்பது தேவனோடு நாம் பேசுவது, வேத வசனம் தேவன் நம்மோடு பேசுவது. ஜெபிப்போம். In the name of Jesus Christ, I especially pray for my dear guider and teacher, the wonderful God servant. God, you bless this family around the world. The cassette released and reach around the world. Lord, you make me, you bless me. All the inheritage, all the hopeless problem, in the name of Jesus Christ, get out. God, you bless my dear Sar family around the world. In the name of Jesus Christ, I will bless and pray. Amen. Thank you very much, sir. This gives a wonderful opportunity. Thank you very much, everybody. Thank you. குடும்பத்தின் சார்பாக நன்றியுரையாக வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ் அவர்கள் டாக்டர் பாஸ்கர் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ் முடிந்த பிறகு நம் இறுதி ஜெபத்தை செய்து இறை ஆசீர்வாதத்தோடு இந்த கூடுகை விட்டு நாம் கடந்து சொல்லுவோம். Praise the Lord. என்னோட பேர் பாஸ்கர். நான் அங்கிள் தான் கூடுவேன் அவரை. பட் ஐ எம் son-in-law, elder son-in-law. I'm married to Evangeline, oldest daughter. This one thing I was sitting and thinking there, how when they were all talking beautiful, I thought it's my duty also say just one word. It's my last opportunity. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பேசும்போது வீடியோ காலில் பேசும்போது, பாஸ்கர் நான் எப்போ வந்து உன்னோட பிரியாணியை சாப்பிடுவேன்னு கேட்டார். We tried several times to bring them to US. His desire was to go and see the Niagara Falls
that dream for him and for us never came true. So we will live with that pain. On behalf of the family, our mother, Mrs. Chandralila, and Evangeline, my children, Abe, Belen, Caleb, and Beulah, and the children, Jeremy, Josh, Jason, Joella, and Saraswati auntie and her family, Angel auntie and her family, Rani auntie and his family, John Peter uncle and his families. On behalf of all the family, I stand here, represent here. I want to thank the Lord first to come here and honor this meeting. And I want to thank all the people here on the stage, our dear pastor, and for coming and helping us, and uncle also, who has come all the way from Coimbatore. And I don't have to thank our friend and our uncle, Prem uncle, and same way my cousin, Dr. Benjamin. Thank you for a short notice, your wonderful message. And thank you for all the people who came here, who gave beautiful words about uncle, which is very true and which is very comforting to hear. And this time I want to thank a few people specifically who have helped us during this troubled time. And first of all, I want to thank a word of thanks for Bishop Sharma. When Evangeline, she had come a few days before, and we don't know who to go, where to help. She, along with Prem uncle and Ravi Annan, they went to Pastor Bishop and Sharma. He sat down several hours with them and laid out all the programs and everything. I don't know, he could not make it. Bishop, I would like to thank him and the team, especially for Ravi Annan and uncle also, Prem uncle, who helped Evangeline. And I think I want to thank our son Job. He also helped Evangeline a lot behind the scenes. And a special word of thanks to our brother and friend, Brother Eric Theodore, who stood by uncle for more than 2 years, day and night, and helped him. And we were also far away. During his critical times, he helped him in multiple ways, like more than a son, he helped him. I want to thank you, Brother Eric. And the two people, if I tell thanks, they're going to get mad at me. But I have to tell, it's my brother-in-law, Dr. Thomas, and my dear sister, Dr. Anita Thomas. Evangeline, she had no other place. She could just call them, and then they would do everything. Thank you both. A lot of people help us, especially for auntie and at home. Ramu helps a lot. Ramu, thank you for helping us. And a short notice, I was able to call our friends here who helped us with the music tonight. Thank you for helping us, and for the audio-visual team also. And last but not the least, we want to thank the Lord again. Please forgive me if I have left anybody on the stage. I want to thank the Lord. And we have our cousin Praveen, who helped us with the beautiful dinner. So please stay back and have dinner with us. And thank you for coming. Please don't leave us alone. Please continue. We covered your prayers, especially for auntie. And this time I just want to invite the two grandchildren who like to say a few words about grandpa, and we will end this program. Praise the Lord. I want to thank and praise God for the life of my Tata. When he ever came to London, we enjoyed so much and had lots of fun. Tata was a very loving person. He helped me go to school, eat my food, and study. He also used to scold me if I didn't obey him or do my homework. Tata would always make sure we all prayed together and we read the Bible. Tata used to come with me to the park and play with us all. Tata always slept with Jeremy, Joshua, and Jason in the night and tell us lots of stories about his childhood. We used to laugh a lot. Whenever we came to India, Tata will receive us and we'll plan how the stay will be planned. Tata used to make lots of jokes. Tata will help Mom set up a barbecue and also sit with her in the kitchen and talk with her until she finishes cooking.
We really miss Tata as much as we carry a lot of memories. We still can't believe that Tata is no longer here with us, but we believe and hope we will meet Tata very soon in the air. We love you so much, Tata, and we will miss you a lot. Please pray for us as a family that we will overcome this pain in this difficult time. Praise the Lord. Praise the Lord. Just want to say a few things about my Tata. He was always, like everybody's already said, he was a very happy man because he had the joy of Jesus in his heart. The Lord was with him everywhere. You can feel the presence of the Lord with him. So that's why he was happy, and everybody around him also was happy. There's lots of good memories with Tata. He taught me how to play piano. He gave me the interest for music, like time signatures and everything. And all the time I'll listen to his songs. He was very close with me and my brothers and my sister also, and my mom, and I just want to take this opportunity. The Lord was with Tata, and if you haven't accepted Jesus as your Lord and Savior, please, the Lord is waiting for you. Just how He gave Tata joy, He wants to give you joy also, and peace. And just as Tata loved us all so much, it was the love of Jesus. So Jesus also loves us all very much. So please find Jesus if you haven't already, and thank and praise God for all Tata's done, all the memories, the way He's shaped and molded all of us. And thank you. Praise God. Praise the Lord. நாம் இறுதி ஜெபத்தை செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூடுகையை நாம் முடித்துக் கொள்ளலாம். முடிந்தவங்க நில்லுங்க, முடியாதவங்க நீங்கள் உட்காருங்க. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் சாமி. உலக வாழ்விலே நல்லதொரு போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை உடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற அருமையான டாக்டர் டேவிட் தயானந்தம் ஐயா அவர்களை மீண்டுமாக நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடி துதிகளை செலுத்துகிறோம் சாமி. பூலோக வாழ்விலே அவருக்கு கொடுத்த பெற்றோர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம், குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், கொடுத்த படிப்புகளுக்காக, தாளந்துகளுக்காக, ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர் இயற்றின பாடல்கள், அவர்கள் கொடுத்த நற்செய்திகள் சுவாமி இன்னும் அநேக மக்களுக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை தகப்பனே இந்த நாளிலே நற்சாட்சியை பகிர்ந்து கொண்டு அனைவரும் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் இந்த உலகத்திலே இல்லாவிட்டாலும் அவருடைய புகழ், அவருடைய பாடல்கள் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறது என்கிற விசுவாசத்தை தொடர்ந்து நாங்கள் அறிந்து கொள்ள, அதை பயன்படுத்த நீர் எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் தகப்பனே. அருமையான அம்மா அவர்களுக்காக, அவருடைய நல்ல சரீர சுகத்திற்காக, பலத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய மருமக பிள்ளைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக, தூர தேச பயணங்களுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. எப்பொழுதெல்லாம் தனிமைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறதோ, தகப்பனார் இல்லையே, கணவர் இல்லையே என்று சொல்லி தகப்பனே ஏங்குகிற பொழுதெல்லாம் நீர் தாமே அவர்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து ஆறுதலாக இருந்து தொடர்ந்து நீர் வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற தகப்பனே. அப்படி நல்ல ஆராதனை தகப்பனே. கலந்து கொண்ட பேராயர் அவர்களுக்காக, ஆயர் பெருமக்களுக்காக,
குருசேகரங்களுக்காக, சபையினுடைய விசுவாசிகளுக்காக, அவரை சார்ந்து வந்த அனைத்து உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக, உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. வெகு விசேஷமாய் ஆம்பூர் குருசேகரத்தில் ராஜா அவர் ஒரு சாட்சியாய், ஆம்பூர் பகுதியிலே ஒரு சாட்சியாய் வாழ்ந்த காலங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிற தகப்பனே. தொடர்ந்து அவர் விட்டு சென்ற ஆசீர்வாதங்களோடு குடும்பங்கள், அவரை சார்ந்த திருச்சபை மக்கள் நாங்களும் வாழ வளர நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய பயணங்களை ஆசீர்வதித்த கடவுளானவர் நல்லபடியாக இல்லங்களுக்கு சென்று நல்ல நித்திரையை பெற்றுக்கொண்டு காலையிலிருந்து நாமத்தை ஸ்தோத்தரிக்க கடவுள் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லோரும் பொறுப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு வாரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே, ஆமேன். தாயும் தந்தையுமாயிருக்கிற திரியேக கடவுளுடைய வழிநடத்துதலும் நீங்கா சமாதானமும் அவருடைய அன்பும் அவருடைய அரவணைப்பும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் செய்கிற பணிகளோடும் ஊழியங்களோடும் வெகு விசேஷ வண்ணமாக ஆண்டுடைய சமூகங்களை பாரிக்கொண்டிருக்கிற அருமையான தகவலுடைய ஆன்மா வாழ்வோடும் அவரை இழந்திருக்கிற அவருடைய குடும்பத்தாரோடும் ஆறுதல் படுத்த வந்திருக்கிற சமாதானப்படுத்த வந்திருக்கிற அனைத்து உறவுகளோடும் சொந்தங்களோடும் பேராயத்தோடும் திருச்சபையாரோடும் அவருடைய ஆசீர்வாதம் எல்லா நாளும் எப்பொழுதும் தங்கி நிலைத்திருந்து காப்பதாக. பல்ல திறங்கிடினும் சற்றும் தீங்கும் கண்டேஞ்சே, சாணிழல் பல்ல திறங்கிடினும் சற்றும் தீங்கும் கண்டேஞ்சேனே, வானபரல் என்னோடிருப்பார் பலை தடியும் போல் உம்மை தேற்றும் தேவபிதா இந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே, தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தேவன் இயேசுவை நன்றி